पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய 618வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். ஆனந்தி. அப்பா இவ்வளோ நாள் லாங் நேம், இப்போ ஷார்ட் நேம் ஆனந்தி. ஆனந்தீன புனியாத் என்று விஷ்ணு சஹஸ்ரநாம தியானத்தில் வரும். பகவான் இருக்கிற 108 திவ்ய தேசங்கள் சொல்கிறோம். பரமபதத்தை விடுங்கள், திருப்பார்க்கடல் தேசத்தை விடுங்கள், மீதி 106 தேசங்களில் பகவான் இருக்கிற கருவறைக்கு ஒரு பேர் உண்டு. அது ஒரு டெக்னாலஜி. எந்த விமானம் அப்படி பேர் வைப்பாங்க. அந்த விமானத்துக்கு உதாரணத்துக்கு திருவரங்கத்தில் இருக்கிற பெருமாள் இருக்கிற விமானத்துக்கு பிரணவாகார விமானம் என்று பேர். அது செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் என்பார் சுவாமி தேசிகன். அந்த கோயில் பிரணவம் என்று சொல்கிற ஓ இருக்கிறது. அந்த ஓவின் வடிவத்திலே அந்த கோவிலுடைய கருவறை இருக்குமா? எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. இந்த ஓங்கார விமானம் சொல்கிறாங்க, அது எப்படி இருக்கும்? பிரணவாகார விமானம்னா எப்படி இருக்கும்? ஐயங்களை உண்டாக்கினால் தீர்த்து திறப்புன்னு அவன் தானே, ஐயப்பாடர் அழகன். ஒரு முறை நமது நண்பர் ஆர் துரசாமி நாயுடு ஆர்டி அவர்கள் திருவரங்கம் வந்திருந்தார்கள். எதுக்கு வந்தார்னா, ரங்கநாதன் கோபுரத்துக்கு நன்கொடை கொடுக்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அதை ரங்கநாதன் கொடுத்த உடனே ரங்கநாதன் சன்னதியை அவர் தன்னா மங்களாசாசனம் பண்ணி வைக்க அழைத்து கொண்டு போனால், அப்பொழுது சுந்தர பட்டர் இருந்தார். இன்னும் இளைஞர், இப்பொழுதும் இளைஞர் தான் அவர். அந்த பட்டர் ரொம்ப ஆர்வத்தோட ஒரு சன்னதி விடாமல் சன்னதிகள் எல்லாம் தரிசனம் பண்ணி வைத்தார், ஸ்ரீரங்கம் முழுக்க. அந்த சன்னதிக்கு சார்ந்தால பல வரலாறுகளை சொன்னார், பல தகவல்களை சொன்னார், பல வித அனுபவங்களை காட்டினார். இந்த பிரணவாகார விமானம் என்றால் என்ன பாருங்கள் என்று மேலே அழைத்து கொண்டு போய் தூர இருந்த கோவிலுடைய, அதாவது தெற்கு வாசல் உள்ளனுடைய ரங்காரங்கா கோபுரத்துக்கு பக்கத்தில் மேலே ஏறி அந்த அந்த கூரையிலிருந்து பார்த்தால் ஸ்ரீரங்கநாதனுடைய விமானம் தெரியும், கருவறை. அது தமிழிலே உள்ள ஓ என்கிற எழுத்து போல் அமைஞ்சிருக்கும். அதனுடைய எலி பிளான் போல் அமைஞ்சிருக்கும். ஓ என்கிற தமிழ் எழுத்து இருக்கு பாருங்கள், அந்த கிரந்தத்திலே அதுதான். அந்த ஓ என்கிற எழுத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது பிளானில் அந்த விமானம் தெரியும். எவ்வளோ நுட்பமாக நம்ம முன்னோர்கள் ஆர்கிடெக்சர் வச்சுருக்காங்க.
அதுக்கு பிரணவாகார விமானம் என்று பெயர். இந்த பிரணவாகார விமானம் தான் பிரிஞ்சு ஒரு பிரான்ச் ஆகி திருக்குடந்தைக்கு தேராக போச்சான். அதிலே சாரங்கராஜன் சாரங்கபாணியாக எம்பெருமான் போனான். அதற்கு வைதிக விமானம் என்று பேர். விமானத்தில் வைதிக விமானம், லௌகிக விமானம் ஒன்று இருக்குமான்னு, ஆச்சார விமானம், அனாச்சார விமானம் இருக்குமான்னு எனக்கு புரியலை. அதை பற்றி கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், பையா, பிரணவம் என்கிற வேதத்தின் முதலெழுத்திலிருந்து பிரிஞ்சு வந்தது. இது வேதத்திலிருந்து வந்தது. வேதம் என்பது என்ன? அதுதான் வேதத்தை வைத்துக்கொண்டு யார் வாழறோ வைதிகர்கள் பேர். இந்த விமானம் இப்படி வாழறதுனால இதுக்கு வைதிக அமைஞ்சிருப்பதுனால இதுக்கு வைதிக விமானம் என்று பேர். அவ்வளோ புனிதமான விமானத்தில் திருக்குடந்தையில் சாரங்கராஜா 6வது ஆழ்வான் இருக்கார். ஒரு முறை பவித்ரோத்சவம் நடக்கிறது. நான் போயிருக்கேன். பவித்ரோத்சவத்தில் வேதபாரணம் நின்று போயிடுத்து, எப்படியா நடத்தி கொடுன்னு அன்பர்கள் கேட்டார்கள். நான் சொன்னேன், வேதபாரணத்தில் ரொம்ப காஸ்ட்லியாக போய் என்னால் சமாளிக்க முடியாது. ஓடி எந்தி பிச்சைக்காரனாக போகணும். எனக்கு ஏதோ புஸ்தகத்தை பார்த்து சொல்ல தெரியும். நான் சொல்கிறேன், என்னோட கூட யார் வராளோ அவளை வச்சு சொல்லுவோம்னு சொன்னேன். அவ்வளோ அன்பாக அழைத்து போய் அந்த வேதபாரணத்தை 6வது ஆழ்வான் அடியன் மூலமே நடத்தி கொண்டான். அதில் ஒரு நாள் அந்த கோயிலில் பணிபுரிபவர் கொஞ்சம் சரியான உடையோடு, இல்லற வாழ்வில் உள்ளவர்கள் கச்சத்தோடு வர வேண்டும் என்கிற மரியாதையை மீறி அப்படியே மட்ராஸ் வேஷ்டி கட்டி கொண்டு உள்ளே வந்தபோது என் உடம்பே பதறி போயிடுது. வைதிக விமானத்தில் எப்படியா நீ உள்ளே இப்படி வந்தேன்னு கேட்டு. அப்பேற்பட்ட வைதிக விமானந்த காலத்தில் அவ்வளோ ஆச்சாரமாக இருக்கும் திருக்குடந்தை. அந்த பக்கம் ஐயங்கார் திரு ஐயங்கார் திரு தாத்தாச்சாரர், இந்த பக்கம் பாட்ராச்சார் திரு தாத்தாச்சார்கள், அப்படி இளையவலியார் இந்த பக்கம் என்று பெரிய பரமேகாந்தில் படித்தவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் மண்டபத்தில் சேவிச்சுட்டு இருப்பார். அவர் திடீர்னு அதை தொட்டு கையிலமாமல் இதை தொட்டால் அந்த பர்ச்சகர் மறுபடியும் சம்பரோஷனம் பண்ணுவாங்க. அப்படி இருந்த நெருப்பை எலம்பக்கூடிய ஆச்சாரத்தோடு திகழ்ந்த வைதிக விமானம். அதே மாதிரி நம்ம எம்பெருமான் தேவப்பெருமாள் அவருடைய விமானத்துக்கு புண்ணியக்கோட்டி விமானம்னு பேர். அங்கே ஒரு புண்ணியம் கொஞ்சம் செஞ்சால் கோடிக்கிழக மல்டிபிள் பண்ணக்கூடிய சக்தி உள்ள விமானம் அவன், அந்த கருவறை. அதே மாதிரி நம்ம எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய கருவறைக்கு என்ன பெயர்னா ஆனந்த விமானம். பகவான் அந்த விமானத்துக்குள்ள இருந்தால் ஆனந்தம் தான். குழு குழுன்னு இருக்கணும் போல இருப்பான் போல இருக்கு. மலை மீது குழு குழு என்று அந்த விமானத்தில் இருந்தால் அந்த எம்பெருமானுக்கு ஆனந்தம் தனியாக இருக்கும். அதெல்லாம் அந்த விமானத்துக்கு, அந்த கருவறைக்கு ஆனந்த கருவறை என்று பேர். அந்த ஆனந்த கருவறையில் அமர்ந்திருக்கிற பெருமானுக்கும் வேதத்தில் ஆனந்தமயன்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் மயன்னா திரும்ப நம்ம எல்லாம் ஃப்ராடு மயம் சார், எல்லாம் ஊழல் மயம் சார்னு சொல்லுவோம். இந்த மயம் என்பது நிறைஞ்சிருக்கும், எந்த பொருள் அதிகம் இருக்கோ அந்த மயம்னு சொல்லுவோம். ஊழல் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன அர்த்தம், ஊழல் நிறைய இருக்குது, ஏதோ ஒரு சின்ன பாக்கெட்டில் நல்ல நேர்மையும் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? நிறைய இருக்குதுன்னு சொன்னால் ஏதோ கொஞ்சம் டிஃபெக்ட் கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம். அதெல்லாம் வேதவியாச பகவானை போய் கேட்டால், நீ ஆனந்தமயன்னு பகவானுக்கு பெயர் சொல்கிறது உபனிஷத்து. அப்போ நிறைய ஆனந்தம் இருக்கலாம், அப்புறம் கொஞ்சம் போர்ஷனில் துக்கம் இருக்குமா? இல்லை, ஆனந்தம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியலையே. ஆனந்தம் நிறைய இருக்குன்னா எப்படி? நம்ம பொலிட்டிஷியன் அடிக்க சொல்கிறாங்க பாருங்கள், உனக்கு 35% ஓட்டு தான் கிடச்சிருக்கு, அதனால் 65% மக்கள் உன்னை வெறுக்கிறார்கள். அவன் ஜெயிச்சு வந்துட்டான், அவன் மெஜாரிட்டி எம்எல்ஏ வச்சுருக்கான், அவன் ஆட்சியை நடத்த போகிறான். அப்போ பார்த்து எதிர்கட்சியில் சொல்கிறார், ஐயா உனக்கு மொத்தம் கிடச்ச ஓட்டு 35%. அப்படின்னா என்ன அர்த்தம்? 65% 100க்கு 65 பேர் உன்னை கண்டா பிடிக்கல, ஓட்டு போடல அவங்க. அப்படி சரி என்னையா பெரிய ஆளுக்கிறான். எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள். 35 பேர் ஓட்டு போட்டு மெஜாரிட்டியாக வந்திருக்கான். அவனை பார்த்து இவ்வளோ சொல்கிறான், ஐயா அதுலேருந்து என்ன தெரியுது? 65 பேர் உன்னை பிடிக்கலன்னு தெரியுது. உனக்கு எவ்வளோயா வந்துன்னு கேட்டான். 25ன்னா. இப்போ சொல்லு, 75 பேருக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு 65 பேருக்கு என்ன பிடிக்கல, அவ்வளோதான். இப்போ கூட பேருக்கு பிடிச்சி கோலி பேசாமல் இருக்கு. இப்படியெல்லாம் நான் வாதங்கள் கேட்குறோம். அப்படி நிறைய ஆனந்தம் இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் துக்கம் கலந்துருக்கும்னு அர்த்தம். அது உண்டான்னு கேட்டால் இல்லவே இல்லை, ஆனந்தமே வடிவெடுத்தவன். ஏன் கேளுங்கள், வைகுண்டத்தில் பகவான் ஆனந்தம் ஃபுல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் அவனுக்கே மனசுக்குள்ள தோணும், என்னடா இது ஆனந்தம். நம்ம குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறது, எல்பிஜிக்கு கஷ்டப்படுறது, பெட்ரோல் விலைவாசி ஏறுது கஷ்டப்படுறது, டெம்பரேச்சரு கஷ்டப்படுறது, இவைகளுக்கெல்லாம் நல்லது செய்யலான்னு பார்த்தா அவன் நம்மக்கிட்ட வரமாட்டேங்கிறான்.
அப்படி வந்தாலும் 1.5 2.5 ஐட்டம் கேட்குறாரு, மோட்சம் கேட்கல. மோட்சம் கேட்டால் ஆனந்தமாக கொண்டு கொடுத்துடலாம். இப்படி இருக்காங்களேன்னு கலங்கிண்டு இருக்கிறவனுக்கு கூட்டத்தை பார்த்தோன்னே ஆனந்தம். இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இந்த புண்ணியத்தை வச்சு வாழை மெல்ல மெல்ல மேலே ஏற்றுடும். அதனால திருவேங்கடமுடியான விமானத்துக்கு தான் ஆனந்த விமானம்னு பேர். திருவேங்கட விமானத்துக்கு ஆனந்த விமானம்னு பேர். அதே ஒப்பிலேப்பன் கோயில் ஒரு கோயில், அது தமிழகத்தின் திருப்பதின்னு சொல்லுவோம். அங்கேயும் நிறைய பிரார்த்தனை சொல்லும், கூட்டம் கச்ச கச்சன்னு இருக்கும். அந்த பெருமாளுடைய விமானத்துக்கு சுத்தானந்த விமானம்னு பேருங்கள். திருவேங்கடமுடிய விமானம் வெறும் ஆனந்த விமானம். திருவேங்கடமுடியான அண்ணனாக கருதப்படக்கூடிய ஒப்பிலேப்பன் எழுந்திருக்கக்கூடிய விமானம் கருவறைக்கு சுத்தானந்த விமானம். அது பியூர் ஆனந்தமாக, நெய்லேயே பியூர் நெய் அப்படிங்கிற அந்த மாதிரி. அப்போ என்னோட பியூர் ஆனந்த விமானம் அங்கே பெருமாளுக்கு. காரணம் என்னென்னா, திருவேங்கடமுடியான கூட ஒரு குறையான், நான் இந்த மலையிலே செட்டில் ஆகிடுவேன், அவங்களோட கஷ்டப்பட்டு மேலே வர்றதேன்னு. அந்த சிரமம் இல்லாமல் தரையிலேயே இருக்கார் ஒப்பிலேப்பன் கோயிலில் பகவான். எனவே இவருடைய ஆனந்தத்தோட ஒரு ஆனந்தம் கலசலே இல்லாமல் தூய ஆனந்தம். அப்படிப்பட்ட தூய ஆனந்தத்தை அவருக்கு கொடுக்கக்கூடிய கருவறை சுத்தானந்த விமானம். இப்படி ஒவ்வொரு விமானங்களுக்கும் பெயர் இருக்குது. கஜபிரஷ்ட விமானம்னு விமானம், அதுக்கே அந்த பெயர் வந்தது. எனக்கு இந்த ஸ்ரீரங்கத்தில் பிரபாரகார விமானத்தை பார்த்த பிற்பாடு விமானங்கள் பிளானில் பார்த்தா அந்த பேர் புரியும்னு தோணித்து. அதுக்காக பிளானில் போய் பார்த்தேன். டெல்லியில் வைகுண்டநாதர் சன்னதிக்கு சுத்தானந்த இது கஜபிரஷ்ட விமானம்னு பேர். அது ஏன் இருக்குன்னு பார்த்தா, ஒரு யானை உட்கார்ந்து இருந்ததுன்னா அப்படி படுத்த மாதிரி ரெஸ்ட்டு, அவருடைய பின்பகுதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பிளான் இருக்கும் அந்த விமானத்தை. ரவுண்டாக கட்டியிருப்பாங்க. அதனால் கோயிலில் போனால் எவ்வளோ விஷயம் தெரியணும். இந்த விமானம் என்ன, இந்த க்ஷேத்திரம் என்ன, இந்த விமானம் என்ன, இந்த தீர்த்தம் என்ன, இதெல்லாம் சொல்லி ஸ்நானம் பண்ணணும் கார்த்தால். அந்த சொல்லும்போது அந்த இடத்த அப்படியே தியானம் பண்ணிப்போம், அந்த புண்ணியம் கிடைக்கும். அதுவே தூய்மை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆனந்த விமானத்தில் உள்ள ஆனந்தமே வடிவெடுத்த துயரத்துக்கு இடமே கொடுக்காதவன் எம்பெருமான் ஆகியனால இந்த எம்பெருமானுக்கு ஆனந்தி என்று திருநாள். இதற்கு பின்னணியான ஸ்லோகம். ஆனந்தம் பரமம் பிராப்தகா ஆனந்தமய சம்க்ஷகா ஆனந்த விமானா வாசகா ஆனந்த விமானா வாசகா ஆனந்தீதி பிரகீர்த்திதகா ஆனந்தினே நமகா. இதற்கான தமிழ் பாட்டை கேளுங்கள். பேரானந்தம் பெற்ற பெருமான் ஆனந்தமயனே ஆமே, ஆனந்த விமான நிலையன் ஆமே, ஆனந்தி அவனே ஆனானே. நன்கு ஆனந்தத்தோடு வாழ்வதற்கு ஜெபியுங்கள். ஆனந்தினே நமகா. நமோ வெங்கடேசாய வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.